ஹலோ மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா. சரி, இன்றைக்கி நம்ம வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜி ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் யூடியூப் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ உங்களாலேயும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் படிக்க முடியும். ஓகேவா? ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மெட்டலர்ஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன்றைக்கி பார்ட் 1 மட்டும் போடுறேன்டா. இன்றைக்கி புக் பேக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட், நாளைக்கு புக் இன்சைடில் இருக்க இம்பார்ட்டன்ட் போடுறேன். ஓகே, சரி. புக் பேக் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்? ஸோ செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். மினரல்ஸ்க்கும் ஓர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகேயா? மினரல்ஸ் பாருங்கள், a naturally occurring substance obtained by mining which contains the metal in free state or in the form of compounds like oxides, sulfides, etc. is called as mineral. மினரல்னா இங்கே பாடுறா, ஆக்சுவலாக கான்செப்ட் என்னவோ அதை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறேன். இப்போ மினரல்னாலும் ஓர்னாலும் மண்ணுக்கடியிலேருந்து எடுப்போம், சரியா? அப்படிங்கும்போது ரெண்டுத்துலேயுமே இப்போது அலுமினியம் இருக்குது அப்படின்னா, ரெண்டு மினரல்னாலும் சரி ஓர்னாலும் சரி நம்ம மண்ணிலேருந்து எடுக்கிறப்போ அலுமினியம் கூட மித்த மெட்டல்ஸ், மித்த இம்ப்யூரிட்டிஸும் கலந்து தான் இருக்கும். ஸோ அப்போது நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறது தான் மினரல். இம்ப்யூரிட்டிஸ்ங்கிறத விட இப்போது அலுமினியம் தான் நமக்கு வேணும். ஸோ அலுமினியம் தவிர இருக்க மித்த மெட்டல்ஸையும் நான் இங்கே இம்ப்யூரிட்டிஸ்னு நான் மீன் பண்ணுறேன், சரியா? ஸோ அலுமினியம் தவிர மீதி இருக்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும் மினரல்ஸில், ஆனால் ஓர்ஸில் அலுமினியம் தான் அதிகமாக இருக்கும், சரியா? சரி, இப்போ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது நம்ம மண்ணிலேருந்து டேரெக்டாக தோண்டி தானே எடுக்கிறோம். ஸோ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸாக இருக்குது. மண்ணிலேருந்து தோண்டி எடுக்கிறோம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ப்ராசஸை தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, மைனிங். ஓகே, மைனிங் விச் கண்டைன்ஸ் த மெட்டல் இன் ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கலாம், இல்லைனா காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஃப்ரீ ஸ்டேட்னால் அது மட்டும் தனியாக இருக்குது, யார் கூடயும் கம்பைன் ஆகி இல்லை. ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆக்சைட்ஸ். இப்போ அலுமினியம் இருக்குன்னு வையேன், அது வந்து ஒன்றா டேரெக்டாக அலுமினியமாகவே இருக்கலாம், அதுதான் ஃப்ரீ ஸ்டேட். இல்லை அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் சல்ஃபைடு அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, மினரல்னால் என்ன, டேரெக்டாக நேச்சுரலி நம்ம வந்து மினரலை மைனிங் பண்ணி எடுக்கிறோம். அது அந்த மினரல் வந்து எப்படி இருக்கலாம், ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கலாம், காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம், சரியா? சரி, ஓர்ஸ் வந்து பாருங்களா, மினரல்ஸ் தட் கண்டெயின் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல். ஸோ சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து மெட்டல் வந்து அதிகமாக இருக்கும், சரியா? ஃப்ரம் விச் இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அண்ட் எக்கனாமிக்லி. ஸோ இப்போ இதில் வந்துட்டு மெட்டல் வந்து அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா ஓர்ஸில். ஸோ மினரல்ஸ், எல்லா மினரல்ஸும் ஓர்ஸ் தான். சாரி மாற்றி சொல்லிட்டேன் இல்லையா, எல்லா மினரல்ஸும் ஓர் கிடையாது, ஓர்ஸும் ஒரு வகையான மினரல்ஸ் தான், சரியா? அது வந்துட்டு மினரல்ஸ் வந்து ஒரு இங்கே பாருறா, எல்லா மினரல்ஸும் ஓர் ஆக முடியாது. ஸோ ஒரு மினரல் ஓரா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, அதில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்கும். மித்தபடி அப்படி இருந்துச்சுன்னா அது அந்த மினரல் வந்து ஓர் தான், சரியா? ஸோ இப்போ எல்லா மினரலும் இருக்குது, எல்லா மினரலும் ஓர் ஆக முடியுமா? முடியாது. எந்த மினரல்ஸ்லாம் ஓர் ஆக முடியும், எந்த மினரல்ஸ்லாம் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருக்குதோ அந்த மினரல்ஸ்லாம் ஓர்ஸ். ஓகே, ஃப்ரம் விச் இட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் கன்வீனியன்ட்லி அண்ட் எக்கனாமிக்கலி. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால இது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குடா, சரியா? இது ஓர்ஸ்லேருந்து மெட்டல்ஸ் எடுக்கும்போது நமக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, சரியா? இதுதான் ஓர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் தான், ஆனால் எல்லா மினரல்ஸும் ஓர்ஸ் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கடா. இது எக்ஸாம்பிள் வந்து சைனாக்லே, அதோட ஃபார்முலா பாருங்கடா, Al2O3.2SiO2.2H2O. அதே மாதிரி ஓர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து பாக்சைட், இதோட ஃபார்முலா Al2O3.NH2. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ்? வெயிட் பண்ணுங்களா, தெரியுதாடா பாருங்க. வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஓர்ஸ்? இப்போ மண்ணிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஓர்ஸை டிக் பண்ணி எடுக்கிறோம், மைனிங் பண்ணி எடுக்கிறோம். ஸோ
அந்த ஓரை எப்படி நான் வந்து மெட்டலாக மாற்றுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். சரியா, ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பாதி மெட்டல் கிடச்சிரும். சரியா, பாதி மெட்டலில் பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் க்ரூட் மெட்டல். சரியா, அது பேர் தான் க்ரூட் மெட்டல். ஸோ அந்த க்ரூட் மெட்டலை நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பி அதே க்ரூட் மெட்டலை ரிஃபைனிங் பண்ணுறேன். கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், ரிஃபைன், கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், ரிஃபைன். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கடா. வாட் இஸ் த ரோல் ஆஃப் குவிக் லைம்? குவிக் லைம்னா என்ன தெரியுமா? கால்சியம் ஆக்சைடு. சரியா, கால்சியம் ஆக்சைடு. குவிக் லைம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு. அயனை வந்து அதோட ஆக்சைடு, இந்த Fe2O3 தான் அயனோட ஆக்சைடு. ஸோ அயன் ஆக்சைட்லேருந்து அயனாக மாற்றுறப்போ குவிக்லைமோட வேலை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அயன் ஆக்சைடை எப்படி அயனாக மாற்றுறாங்கன்ற ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன்டா. எப்படி தெரியுமா? சி Fe2O3 தான் வந்து என்னதுன்னா அயன் ஆக்சைடு. ஸோ இது கூட இந்த 3 ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 3 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிறேன். அப்போ 3 CO இந்த ஒரு ஓவும் சேர்ந்து இப்போ 3 காமனாக எடுத்துக்கலாம். CO O 2 இருக்கா, ஸோ CO2. அப்போ இந்த 2 moles ஆஃப் அயன் மட்டும் தனியாக கிடச்சிடும். சரியா, ஸோ இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பேசிக் ஃப்ளக்ஸ். ஓகேயா, ஃப்ளக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். என்ன ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம்? குவிக் லைம் ஃப்ளக்ஸு. சரியா, கால்சியம் ஆக்சைடு வந்து ஆட் பண்ணுறோம். சின்ஸ் த சிலிக்கா கேங் ப்ரெசன்ட் இன் த ஓர் இஸ் அசிடிக் இன் நேச்சர். சரியா, இப்போ கேங் அதாவது இம்பியூரிட்டிஸ் வந்து அசிடிக்காக இருக்கிறதுனால ஃப்ளக்ஸ் வந்து நம்ம குவிக் லைம் போடுறோம். இந்த யூடியூப் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்துட்டு எண்ணெய்க்குள்ளே அந்த பிளாக்காக இருக்கும். நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் எண்ணெய் பொரிச்சுலாம் முடித்தோன்னா எண்ணெய்க்குள்ளே பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த இதை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு பவுடர் வந்து ஆட் பண்ணுவோம். அது பவுடரை ஆட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பவுடரும் அந்த பிளாக் கலரும் அப்படியே சேர்ந்து நல்லா அந்த க்ளே மாதிரி சேர்ந்து அப்படியே வெளியாகும். ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், அந்த உள்ளே இருக்க அந்த பிளாக்காக இருக்கிறது தான் வந்து இம்பியூரிட்டிஸ் கேங். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம். அந்த பவுடர் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஃப்ளக்ஸு. ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வெளியே எடுக்கிறப்போ க்ளே மாதிரி வருது இல்லையா, அதுதான் ஸ்லாக். சரியா, இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளாக. சரியா, சரி, இந்த மாதிரி தான் இப்போ குவிக் லைம் வந்து ஃப்ளக்ஸாக ஆட் ஆகுது, ஆட் பண்ணுறோம். அண்ட் சிலிக்கா தான் கேங்காக இருக்குது. சரியா, சரி, சிலிக்கா வந்து அசிடிக் கேங்காக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், பேசிக் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணுறேன். என்னது, குவிக் லைமை. சரியா, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குவிக் லைம் வந்துட்டு சிலிக்கா கேங் கூட சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட் ஸ்லாகை வந்து ஃபார்ம் பண்ணுது. பாரு, இதுதான் நம்ம யூஸ் பண்ண ஃப்ளக்ஸு, கால்சியம் ஆக்சைடு. ஸோ அது வந்து சிலிக்கா கூட சேருது. அப்போ என்னது பாரு, கால்சியம் சிலிக்கேட். இங்கே ஆக்சிஜனை மட்டும் ஆட் பண்ணிட்டாங்கடா, 2 + 1 3 ஆக்சிஜன் வந்துருக்கு. கால்சியம் சிலிக்கேட் வந்து ஸ்லாக் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் டைப் ஆஃப் ஓர்ஸ் கேன் பி concentrated. Okay, concentrated by froth flotation method. froth flotation method யூஸ் பண்ணி எந்தெந்த ஓர்ஸ் எல்லாம் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? எஸ், சல்ஃபைட் ஓர்ஸ் கேன் பி கான்சென்ட்ரேட்டட் பை froth flotation method. சல்ஃபைட் ஓர்ஸ் யூஸ் பண்ணி froth flotation மெத்தடை யூஸ் பண்ணி சல்ஃபைட் ஓர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கலீனா அண்ட் ஜிங்க் பிளெண்ட். ஓகே, கலீனா அண்ட் ஜிங்க் பிளெண்ட். ஓகே, பார்த்தியா அதில் சல்ஃபர் இருக்கா, அப்போ சல்ஃபைடு ஓர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கடா. டிஸ்கிரைப் அ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். ஸோ இதுவுமே செம இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஓகேயா, மான்ஸ் ப்ராசஸ். ஓகே, மான்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நிக்கலை என்ன பண்ணுறோம், பியூரிஃபை வந்து பண்ணுறோம். ஓகே, ரிஃபைனிங் பண்ணுறோம். ஓகே, என்ன பண்ணுறோம், the impure nickel is heated in a stream of carbon monoxide at around 350 Kelvin. என்ன பண்ணுறோம், impure நிக்கலை எடுத்து கார்பன் மோனாக்சைடோட 350 கெல்வினில் ஹீட் பண்ணுறோம். the nickel reacts with carbon monoxide to form a highly volatile nickel tetracarbonyl. அதாவது ஹைலி volatile என்ன தெரியுமா, ஆவி ஆகிடும். ஓகேயா, ஹைலி volatile ரொம்பவுமே சீக்கிரமாக என்ன ஆகிடும், ஆவியாயிடும். சரியா, டு ஃபார்ம் அ ஹைலி volatile நிக்கல் டெட்ராகார்பனைல். த சாலிட் இம்பியூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். ஸோ இம்பியூரிட்டிஸ்லாம் வந்துட்டு சாலிடாக தனியாக நின்றுது. ஓகேயா,
சரி, இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இந்த இம்பியூர் நிக்கல் வந்து இருக்கு. இதை என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடோட 350 கெல்வினில் ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்? நிக்கல் டெட்ரானா 4 இல்லையா, டெட்ரா கார்போனைல். ஸோ இது வந்து கிடைக்கிது. ஓகே, இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கே 1 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இருக்குது, இங்கே 4 மோல்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 4 போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, ஸோ அதான்டா இந்த ரியாக்ஷன். ஓகே, நிக்கலை கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ணுறப்போ நிக்கல் டெட்ரா கார்போனைல் கிடைக்குது. ஸோ இங்கே 4 CO இருக்கிறதுனால இங்கே 4 போட்டோம், அவ்வளோதான். ஓகே, ஈஸி. இப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் அந்த ஹை volatile நிக்கல் டெட்ரா கார்பனைல். இதை தூக்கி திருப்பி ஹீட் பண்ணுறோம் 460 கெல்வினில். அப்படி ஹீட் பண்ணுறப்போ இந்த நிக்கல் தனியாகவும் கார்பன் மோனாக்சைடு தனியாகவும் கிடச்சிரும். ஸோ இப்படி பண்ணும்போது பியூர் நிக்கல் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிறா, இதை நிக்கல் டெட்ரா கார்பனைல் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இதை வந்து திருப்பி 460 கெல்வினில் ஹீட் பண்ணுறப்போ நிக்கல் தனியாக வந்துடும் அண்ட் கார்பன் மோனாக்சைடு தனியாக வந்துடும். சரியா? ஸோ இப்போது இந்த நிக்கல் என்னது? பியோர் நிக்கல். சரியா? பியோர் மெட்டல் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க்டா. எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஜோன் ரிஃபைனிங் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறோம். ஓகே, திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஃப்ராக்ஷன்னா என்னடா, சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து அதை ஒன்றா பியூரிஃபை பண்ணுவோம். சரியா? சரி, this method is based on the principle of fractional crystallization. When an impure metal is melted and allowed to solidify, wait a second. என்னப்பா, when an impure metal is melted and allowed to solidify, the impurities will prefer to be in the molten region. என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ இம்பியூர் மெட்டலில் மெல்ட் பண்ணுறோம், மெல்ட் பண்ணிட்டு திருப்பி சாலிடாக மாற்றுறோம். ஓகேயா? ஸோ என்ன பண்ணுறோம், மெட்டலை மெல்ட் பண்ணிவிட்டு திருப்பி சாலிடாக மாற்றுறப்போ அந்த இம்பியூரிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, மால்டன் ரீஜியன்லேயே இருக்குது. இம்பியூரிட்டிஸ் மட்டும் சாலிடாக மாறாமையே இருக்கும். சரியா? என்ன பண்ணுறோம், இம்பியூர் மெட்டலை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுறோம், மெல்ட் பண்ணி திருப்பி என்ன பண்ணுறோம், சாலிடிஃபை பண்ணுறோம். அப்படின்னா திருப்பி சாலிடாக மாற்றுறோம். அப்போ வந்து மெட்டல்லாம் என்ன பண்ணிடுறானுங்க, கரெக்டாக அப்படியே சாலிடாக மாறிடுறாங்க. ஆனால் இந்த இம்பியூரிட்டிஸ்லாம் இல்லை இல்லை இல்லை, நான் வந்து சாலிடாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாறாமல் இருக்காங்க. சரியா? தட் இஸ் த impurities are more soluble in the melt than in the solid state metal. In this process the impure metal is taken in the form of rod. ஓகே, என்ன பண்ணுறோம், இம்பியூர் மெட்டலில் ஒரு ராட் மாதிரி எடுத்துக்கிறோம், ஒரு கம்பி மாதிரி எடுத்துக்கிறோம். சரியா? ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட் யூஸிங் அ மொபைல் இண்டக்ஷன் கண்டக்டர். சாரி, ஓகே, ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போது இதுதான் அந்த ராட். மொபைல் அப்படின்னா மூவ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நமக்கு டெலிஃபோன்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ கையில் வச்சுருக்க செல்ஃபோன்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம கையில் வச்சுருக்க செல்ஃபோன்ஸ் நம்மளால் எங்கே வேணால் கொண்டு போக முடியுது இல்லையா? ஸோ அதனால தான் அதுக்கு மொபைல் ஃபோன் அப்படின்னு பேர் இருந்துச்சு. சரியா? சரி, மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அப்படிங்கிறது என்னது, ஹீட்டர் தான், அதை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இந்த ஒன் எண்ட்லேருந்து இதை ஃபயர்னு நீங்களாக ஒத்துக்கோங்கடா. சரியா? ஸோ இதை ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு என்னால் மூவ் பண்ண முடியும். அதுதான் வந்து மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். என்ன பண்ணுறேன், மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன், which results in the melting of the metal. ஸோ என்ன ஆகுது, நான் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணுறப்போ மெட்டல் வந்து உருகுது ஆன் தட் போர்ஷன். ஃபஸ்ட்டு இங்கே தான் வச்சுருக்கேன், அப்போ என்ன ஆகும், இந்த போர்ஷனில் மட்டும் மெட்டல் உருகிடுது. when the heater slowly moved to the other end. ஸோ அந்த அதர் எண்டுக்கு இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளினாங்க அப்படின்னா the pure metal crystallizes while the impurities will move on to the adjacent molten zone formed due to the movement of the heater. என்ன ஆகும் அப்படின்னா, பாரு இதாண்டா நம்மளை எடுத்திருக்க மெட்டல் ராட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஹீட்ரு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்க மெட்டல் வந்து உருகிரும். அதுக்கப்புறம் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை தள்ளி வச்சிட்டேன். இப்போ இங்கே வந்துடுச்சு அப்படின்னா இந்த பார்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா கிறிஸ்டலைஸ் ஆயிரும், மெட்டல்லாம் கிறிஸ்டலைஸ் ஆயிரும். ஆனால் அங்கே இருக்க இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும் தெரியுமா, இங்கே வந்துடும், இங்கே இருக்க மால்டன் ஜோனுக்கு வந்துடும், இங்கே வந்து அப்படியே மெல்ட்டாகவே இருக்கும். சரியா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
இந்த பியூர் மெட்டல் வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகுது, அட்ஜசன்ட்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க மோல்டன் ஜோனுக்கு போயிடுறானுங்க டியூ டு த மூமெண்ட் ஆஃப் த ஹீட்டர். ஸோ ஹீட்டரை வந்து தள்ளும் போது இங்கே இருக்கிறத அடுத்து மெல்ட் ஆகும் இல்லையா, அப்போ இங்கே இருக்க மோல்டன் ஜோன் இங்கே வந்துடுது. ஓகேயா. As the heater moves further away, the molten zone containing impurities also moves along with it. இங்கே என்ன இருக்கு பாரு, இங்கேருந்து இங்கே ஹீட்டர் மாற்றும் போது இம்பியூரிட்டிஸ் எல்லாமே அந்த ஹீட்டர் கூடயே வருது இல்லையா, அந்த மாதிரி தான் என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 ஹீட்டர் மூவ்ஸ் ஃபர்தர் அவே, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது the molten zone containing impurities also moves along with it. ஸோ மோல்டன் ஜோனும் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே வரும் ஹீட்ரு கூடயே. The process is repeated several times by moving the heater in the same direction again and again. ஸோ இதான் அந்த மெட்டல்னால் திருப்பி திருப்பி இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணுறோம், ஹீட்டரை கொண்டு போய்கிட்டே இருக்கோம். சரியா. அகெயின் அண்ட் அகெயின் டு அச்சீவ் த டிசையர்ட் பியூரிட்டி லெவல். ஓகே, இது 95% பியூர் ஆயிடுச்சு அப்படின்னா போதுமா, அப்போ அதோட நிறுத்திடுவாங்க. இல்லைனா திருப்பி திருப்பி இதே டைரக்ஷன்லேயே ஹீட்டரை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா. திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் இன் அன் இனர்ட் கேஸ் அட்மாஸ்ஃபியர் டு ப்ரிவெண்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். நம்ம வந்து மெட்டல்ஸ் தானடா எடுத்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இனர்ட் கேஸ் அட்மாஸ்ஃபியர், அதாவது இப்போது ஹீலியம் அந்த மாதிரி இனர்ட் கேஸஸ் வந்து இருக்கிற இடத்துல தான் இதை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஆக்சிஜன்லாம் இருக்கிற இடத்துல இந்த ஜோன் ரிஃபைனிங்கை பண்ணாங்க அப்படின்னா அந்த மெட்டல்ஸ் என்ன ஆகிடும், ஆக்சிடைஸ் ஆகிடும், ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இனர்ட் கேஸ் இருக்க இடத்துல தான் இதை பண்ணுறோம். ஓகேயா. சரி, எலிமெண்ட்ஸ் சச் ஆஸ் ஜெர்மானியம், சிலிகான் அண்ட் கேலியம் தட் ஆர் யூஸ்ட் ஆஸ் செமிகண்டக்டர் ஆர் ரிஃபைன்ட் யூஸிங் திஸ் ப்ராசஸ். ஸோ இதை வந்து 1 மார்க்லேயும் கேட்பாங்களா. சரியா. செமிகண்டக்டர்ஸ் எந்த ப்ராசஸ் வச்சு ரிஃபைனிங் பண்ணுறாங்களா, ஜோன் ரிஃபைனிங் யூஸ் பண்ணி. சரியா. சரியா. எக்ஸாம்பிள்ஸ் என்னடா பார்த்தோம், சிலிகான், கேலியம் அண்ட் ஜெர்மானியம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்களா, கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிங்க். ஜிங்கோட யூசஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே. மெட்டாலிக் ஜிங்க் இஸ் யூஸ்ட் இன் galvanizing metals such as iron and steel structures to protect them from rusting and corrosion. சரியா. ஜிங்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கேல்வனைசிங் மெட்டல்ஸ் அப்படின்னா இந்த மெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு கோட்டிங் வந்து கொடுப்பாங்க, ஜிங்க் கோட்டிங். சரியா. ஸோ ஜிங்க் கோட்டிங் கொடுக்குறப்போ இந்த அயன், ஸ்டீல் இது மேலெலாம் இதெல்லாம் வந்து துருப்பிடிச்சிரும் இல்லையா, அதனால் அது துருப்பிடிக்கிறதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், ஜிங்க் கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ அது பேர் தான் என்னது, கேல்வனைசிங். சரியா. மெட்டாலிக் ஜிங்க் இஸ் யூஸ்ட் இன் galvanizing metals such as iron and steel structures to protect them from rusting and corrosion. Okay, next. Zinc is also used to produce die castings. Die castings அப்படின்னா சில மோல்டு மாதிரி இருக்கும்டா. சரியா. இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் யூஸ் பண்ணுறோம். சரியா. ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். எதை, டை காஸ்டிங்ஸ். ஓகே. அது டை காஸ்டிங்ஸ் ஜிங்க் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வாங்க. ஜிங்க் ஆக்சைடு இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் மினி ப்ராடக்ட்ஸ். ஜிங்க் ஆக்சைடு வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், பெயிண்ட்ஸ், ரப்பர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இங்க்ஸ், பேட்ரிஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், இதெல்லாமே வந்து பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேயா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஜிங்க் சல்ஃபைடு இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் லூமினஸ் பெயிண்ட்ஸ், ஃப்ளூரசன்ட் லைட்ஸ் அண்ட் எக்ஸ்ரே ஸ்க்ரீன்ஸ். ஜிங்க் சல்ஃபைடு வந்து எதுக்கெல்லாம்ப்பா யூஸ் பண்ணுறோம், லூமினஸ் பெயிண்ட்ஸ், அதாவது இந்த நைட் டைம்லலாம் க்ளோ ஆகும் பார்த்தியா பெயிண்ட்டு, அதுதான் லூமினஸ் பெயிண்ட். ஃப்ளூரசன்ட் லைட் அப்படின்னா அதே மாதிரி தான். ஓகே. நைட் டைமில் க்ளோ ஆகிற லைட்டு. அண்ட் எக்ஸ்ரே ஸ்க்ரீன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். பிராஸ் அண்ட் அலாய் ஆஃப் ஜிங்க் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர் வால்வ்ஸ். ஸோ பிராஸ்னால் அந்த பிராஸ் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் அந்த பாத்திரம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ பிராஸ் வந்து அலாய் ஆஃப் ஜிங்க், அதாவது ஜிங்க்கும் இன்னொரு மெட்டலும் மிக்ஸ் பண்ண ஒரு காம்பவுண்ட் தான் பிராஸ். சரியா. ஸோ ஜிங்க் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க, பிராஸ் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் வால்வ்ஸில் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கே, வாட்டர் வால்வ்ஸ்லையும் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லையும். ஓகே. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தா ஜோன் ரிஃபைனிங்குமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். சரி பாருங்கள், கேத்தோடில் என்ன வச்சுருக்கோம், அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன். பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதுதான் அயன் டேங்க். சரியா? ஸோ இதில் கார்பனை இங்கே அப்படியே லைட்டாக ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? இதுதான் அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன். ஆனோட என்னது, கார்பன் பிளாக்ஸ். ஆனோட என்னதுடா, கார்பன் பிளாக்ஸ். எலக்ட்ரோலைட்னா இப்போது இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்டெய்னருக்குள்ளே கேத்தோடு ஒன்று வச்சுருப்போம், ஆனோடு ஒன்று வச்சுருப்போம், உள்ளே தண்ணி மாதிரி இப்படி 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 ஊற்றிருப்போம் இல்லையா? ஸோ அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது தான் எலக்ட்ரோலைட். அதில் என்ன போட்டிருக்கோம், 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா. ஸோ அலுமினா வந்து 20% போட்டிருக்கோண்டா. ஸோ அது வந்து பாக்சைட் ஓர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் 10% வந்து கால்சியம் குளோரைட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கால்சியம் குளோரைட் மோல்டன் கிரையோலைட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 10% ஆஃப் கால்சியம் குளோரைட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்டா. இது எதுக்கு, டு லோவர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். சரியா? மெல்டிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக. அண்ட் டெம்பரேச்சர் என்னடா, அபவ் 1270 கெல்வின். சரி, இப்போது இந்த ரியாக்ஷன் நிறைய பேர்த்துக்கு புரியாமல் இருக்கு இல்லையா? அதனால் நான் எழுதி காட்டுறேன். சரியா? அயனைசேஷன் ஆஃப் அலுமினா. ஸோ அயனைசேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, அயனைசேஷன் ஆஃப் அலுமினா. ஸோ அலுமினாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அயனைஸ் பண்ணுறோம், அதாவது அது ப்ளஸ் சார்ஜ் கொடுக்குறோம் இல்லையாடா, அதுதான் அலுமினா. இப்போ அலுமினாவோட ஃபார்முலா என்னென்னா Al2O3. ஸோ இது வந்து பிரியுது. ஸோ பிரியுதுங்கும் போது ஏஎல் தனியாகவும் ஓ தனியாகவும் பிரிக்கும். சரியா? அப்போ ஏஎல் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2Al ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 3. அப்போ 3O. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை இவனுக்கு சார்ஜாக கொடுக்குறீங்க, இதை இவனுக்கு சார்ஜாக கொடுக்குறீங்க. எப்பயும் ஃபஸ்ட்டு பார்ட் ப்ளஸ்ஸாக இருக்கும், செகண்ட் பார்ட் மைனஸாக இருக்கும். அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே வரும்போது என்ன ஆகிடும், 3+. இங்கே 2 இருக்குது, இங்கே வரும்போது 2-. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நான், இங்கே பாரு, Al2O3 இருக்குது. சரியா? Al2O3. அப்போ இது எப்படி பிரியுது, 2Al-ஆகவும் 3O-ஆகவும் பிரிஞ்சிடும். ஓகே, 2Al-ஆகவும் 3O-ஆகவும் பிரிஞ்சிருச்சு. அப்போ இந்த 3 வந்து இதோட சார்ஜாக மாறிடும், இந்த 2 வந்து இதோட சார்ஜாக மாறிடும். எப்பயும் ஃபர்ஸ்ட்டாக பிரிக்கிற இது தான் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ 3+, இது 2-. ஓகேயா? இப்போது ரியாக்ஷன் அட் கேத்தோட். கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள். ரியாக்ஷன் அட் கேத்தோட். சரியா? ஸோ பாருங்கள், 2Al3+ எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 2Al3+. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிடேஷனில் கேத்தோடில் என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். சரியா? ரிடக்ஷன்னா என்னடா, கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா? கேத்தோட்னா ரிடக்ஷன், ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரியா? சரி, இப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்ப்பா, எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பாருங்கள், 2 × 3 6. அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி 2Al மட்டும் கொடுக்கும். சரியா? சரி, இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா ப்ளஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடில் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோம். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, எவ்வளோ மோல்ஸு இன்ட்டு எவ்வளோ சார்ஜ் இருக்குது, 2 × 3. அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் அட் ஆனோட். ரியாக்ஷன் அட் ஆனோட். ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது. சரியா? ஸோ ஆனோடில் வந்துட்டு ஆக்சிடேஷன் நடக்கும்டா, ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஆனோடில் என்ன நடத்திருக்கோம், ஆக்சிஜன். ஸோ 3O2- இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தெரியும், ஆக்சிஜன் வந்து டை அட்டாமிக், எப்பயுமே O2, 2O2, 3O2 இப்படி தான் இருக்கும். ஸோ 3O2- இருக்கிறத நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 3O2ன்னு வந்துடும் இல்லையாடா, அதனால். ஸோ 6O2-. ஓகே, 6O2-ஓட ரியாக்ட் பண்ணுறோம். இப்போது இங்கே பாரு, இதில் இங்கே ப்ளஸ் இருந்தது, அதனால் ப்ளஸ்ஸும் மைனஸும் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு, சார்ஜு கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே எதுவும் சார்ஜ் வரல. ஆனால் இங்கே பாரு, இங்கே மைனஸு. அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா இதுவும் மைனஸு, எலக்ட்ரான்ஸும் மைனஸ். ஸோ இந்த சைடு ஆட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடில். 6 2s are 12 எலக்ட்ரான்ஸா, ஸோ 12 எலக்ட்ரான்ஸ் போட்டு.
ஓகேவா? இப்போது 3O2 போட்டுக்கலாம்லடா, அதுக்காக தானே 6ஆக மாற்றணும். அப்போ 3O2. ஓகேயா? ஈஸியாக இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ கெயினுனா உனக்கு வர்றது அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ ஆனால் லாஸ்னால் உனக்கு மைனஸில் தானே போகும். ஸோ மைனஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது ப்ளஸ் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆனோட் என்னென்னு வச்சுருக்கோம், கார்பன் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கார்பன் வந்து இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும். சரியா? ஸோ கார்பன் ஆக்சிஜன் எதா O2- இல்லையா? இப்போ தானடா பார்த்தோம் O2- தானே கிடச்சிருக்கு. ஸோ கார்பன் இந்த O2- சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணும். இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஸோ அது வந்து இப்படி வந்து சரியா? இப்போ 2 moles ஆஃப் ஆக்சிஜனோட சேர்ந்துச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஸோ 2 2s are 4 எலக்ட்ரான்ஸ் வந்து. ஓகேவா? ஈஸியா? சரி, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெட் ரியாக்ஷன் நம்ம எழுதணும். நெட் ரியாக்ஷன் எப்படி தெரியுமா எழுதணும்? கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் தான் நடந்துச்சு? கேத்தோடில் இந்த ரியாக்ஷன் நடந்துச்சு இல்லையா? சரி, அதை எழுதிக்கலாம் வாங்க. 2Al3 plus 6 electrons gives 2Al. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஆனோடில் என்னடா நடந்துச்சு பாருங்க. 6O2- gives 3O2 plus 12 electrons. இப்போது இந்த எலக்ட்ரானையும் கேன்சல் பண்ணும். சரியா? அப்போனா இதுவும் 12 எலக்ட்ரான்ஸாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டோட்டலி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னடா கிடைக்கும்? 4Al3 ப்ளஸ்ஸு 4 3s are 12 எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து அலுமினியம் கொடுக்கும். சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். சரியா? போன வாட்டி எப்படி எழுதணும்னா அதே மாதிரி 6O2- வந்து 3O2 கூட 12 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். இப்போ 12 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் சேம் திங் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள். 4Al3 + 6O2-. ஆனால் எனக்கு பார்த்தோம் இல்லையா, இது வந்து என்னது கார்பனோட ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடுவான். ஓகேயா? இந்த அலுமினியம் அப்படியே எனக்கு 4 அலுமினியமாக கிடச்சிடும். ஓகே, இப்போது கார்பன் ஆக்சிஜன் இது பேலன்ஸ் பண்ணும் இல்லையா? இப்போ பாருங்க, இங்கே 6 ஆக்சிஜன் இருக்கு, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ நான் இங்கே 3 போட்டேன்னா 3 2s are 6 ஆக்சிஜன் கிடச்சிரும். ஆனால் இங்கே கார்பன் இப்போ ஆட் ஆகிருக்கு. இப்போ இங்கே 3 கார்பன் இருக்கா? அப்போ அதனால் இங்கே 3 போட்டேன்னா முடிச்சு. இதுதான் நெட் ரியாக்ஷன். சரியா? ஸோ இப்போது நம்ம எழுதி வச்சுருந்த இந்த இது படிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், அயனைசேஷன் ஆஃப் அலுமினியம் நான் போட்டு காமிச்சேன் இல்லையா? என்னாகும்? Al தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிஞ்சு போயிடும். இது 2Al, இது 3O. ஸோ இதோட சார்ஜ் இதுக்கும் இதோட சார்ஜ் இதுக்கும் போட்டிங்கன்னா முடிச்சு. ரியாக்ஷன் ஆஃப் கேத்தோட். இந்த 2Al3+ எடுத்துக்கோங்க. கேத்தோட்னா என்ன? ரிடக்ஷன். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்து 2 அலுமினியமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆனோடில் என்னப்பா ஆகுது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது, 3O2 கொடுக்குது. ஓகேயா? சின்ஸ் கார்பன் ஆக்ட்ஸ் ஆஸ் த ஆனோட், கார்பன் வந்து ஆனோடாக இங்கே இருக்கிறதுனால ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. என்ன ஆகுது? கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் ஆக்சைடையும் கார்பன் மோனாக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் கொடுக்குறாங்க. ஓகேயா? டியூ டு த above 2 reactions, anodes are slowly consumed due to electrolysis. ஸோ எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது ஆனோட்ஸ்லாம் ஸ்லோலி கன்சியூம் ஆயிடுறாங்க. ஓகேயா? The pure aluminium is formed at the cathode and settles at the bottom. ஓகேயா? ஸோ பியோர் அலுமினியம் வந்து ஃபார்ம் ஆகி கேத்தோடில் ஃபார்ம் ஆகி பாட்டமில் வந்து என்ன ஆயிடுது? செட்டில் ஆயிடுது. ஓகேயா? ஸோ நான் எழுதுனா நெட் ரியாக்ஷனுமே இங்கே வந்து எழுதிட்டாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் த சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ கேங்னா என்ன? ஸ்லாக்னா என்ன? நான் இதை ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இந்த எண்ணெயில் ஏதாவது பொரிக்கும் போது ஒரு பிளாக் கலரில் வரும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. சரியா? என்னாகும்? அந்த எண்ணெய்லாம் பொரிச்சு முடிச்சோடனே அப்படியே அங்கே பிளாக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்தாலும் வராது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு பவுடர் மாதிரி ஒரு இருக்கிறத வந்துட்டு போடுவாங்க அந்த எண்ணெய்க்குள்ளே. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே சேர்ந்து ஒரு க்ளே மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம்? கேங், அதாவது இம்பியூரிட்டிஸ் வந்து மெட்டலுக்குள்ளே இருக்குது. நம்ம ஒரு ஃப்ளக்ஸை ஆட் பண்ணும் போது என்ன ஆகுது? அது ரெண்டும் சேர்ந்து ஸ்லாகாக வெளியே வருது. சரியா? சரி,
The O's are associated with non-metallic impurities. ஸோ மெட்டலே இல்லாத impurities இருக்குது. ராக்கி மெட்டீரியல்ஸ். ராக்கி மெட்டீரியல்ஸ்னால் என்ன? கல். சிலீசியஸ் மேட்டர் அப்படின்னா என்னது? மண். கல், மண், பாறை, ஜல்லி இது எல்லாமே வந்து கேங்கோட வந்து என்ன இருக்குது? மிக்ஸ் ஆகிருக்கு. சாரி, ஓரோட மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஓரோட நமக்கு தேவையில்லாத இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா? இந்த பார்ட்டிகல்ஸ் தான் கேங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கா கேங் இஸ் ப்ரெசென்ட் இன் அயன் ஆக்சைடு. நம்ம இது ஆக்சுவலாக ஒரு கொஷினில் படித்தோம் இல்லையா? அந்த குவிக் லைமோட கொஷினில் அதே தான்டா. சரியா? சிலிக்கா கேங் வந்து அயன் ஆக்சைடில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லாக் பாருங்கள். ஸ்லாக் இஸ் த ஃபியூசிபிள் ப்ராடக்ட் ஃபார்ம்டு வென் ஃப்ளக்ஸ் ரியாக்ட்ஸ் வித் கேங். ஃப்ளக்ஸ் வந்து கேங்கோட ரியாக்ட் பண்ணுறப்போ கிடைக்கிற ப்ராடக்ட் தான் என்னது? ஸ்லாக். சரியா? ஸோ கால்சியம் ஆக்சைடு வந்து சிலிக்காவோட சேரும் போது கால்சியம் சிலிக்கேட் கிடைக்குது. இதில் சிலிக்கா தான் கேங்கு, கால்சியம் ஆக்சைடு தான் ஃப்ளக்ஸு, கால்சியம் சிலிக்கேட் தான் ஸ்லாக். இது நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷினில் படிச்சிட்டோம். ஓகேப்பா. 10th கொஷின் பார்க்கலாம் வாங்க. நியர்லி ஒரு 15 to 16 கொஷின்ஸ் தான்டா இருக்கும் இன்னைக்கு. சி லெட் மீ செக் இட். 13 கொஷின்ஸ் தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ 13 கொஷின்ஸ் தான் வந்து இருக்குது. மீதி கொஷின்ஸ் நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? பாருங்கள். கிவ் த பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். சரியா? வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் வந்துட்டு செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் கொஷின். சரியா? இன் திஸ் மெத்தட் த மெட்டல் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்க்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம படித்த மான்ஸ் ப்ராசஸ். அதில் என்னப்பா பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு மெட்டலை ஹீட் பண்ணுறோம். இம்பியூர் மெட்டலை ஹீட் பண்ணி ஒரு ஹைலி வாலடைல் காம்பவுண்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். திருப்பி அதை ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணி பியூர் மெட்டல் கொடுக்குறோம். ஸோ அதை தான் நீங்கள் எழுதணும். சரியா? In this method, the metal is treated with a suitable reagent which can form a volatile compound with metal. என்ன பண்ணுறோம்? impure மெட்டலை ஒரு suitable reagentோட சேர்த்து highly volatile compound வந்து ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? சரி, நம்மளோட மான்ஸ் ப்ராசஸில் என்ன பண்ணோம்? இம்பியூர் மெட்டல் கூட சூட்டபிள் ரியேஜெண்ட்டாக கார்பன் மோனாக்சைடை ரியாக்ட் பண்ணோம். அப்போ ஹைலி வாலடைல் நிக்கல் டெட்ரா கார்பனைல் கிடச்சிச்சு இல்லையா? அதுதான். சரி, தென் த வாலடைல் காம்பவுண்ட் இஸ் டீகம்போஸ் டு கிவ் த பியூர் மெட்டல். ஸோ இதை வந்து திருப்பி டீகம்போஸ் பண்ணோன்னா பியூர் மெட்டல் வந்து கிடச்சிரும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் மான்ஸ் ப்ராசஸும் அண்ட் வேன் ஆர்கல் ப்ராசஸும். சரியா? வேன் ஆர்கல் ப்ராசஸ் புக் இன்சைட் படிக்கும் போது சொல்லித்தரலாம். சரியா? Explain the process of electrolytic refining with an example. ஸோ electrolytic refining வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க with an example. சரிங்களா? பாருங்களா, என்ன பண்ணுறோம்? கேத்தோடில் ஃபர்ஸ்ட் ஆனோட் பாருங்கள். ஆனோடில் இம்பியூர் மெட்டல் ராட்ஸ் வைக்கிறோம். சரியா? இப்போ வந்து நிக்கல் இருக்குன்னா இம்பியூர் நிக்கல் ராடு வந்து நம்ம வைப்போம். சரியா? கேத்தோடில் தின் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பியூர் மெட்டல், ஒரு தின் ஸ்ட்ரிப்பு, சின்ன ஒரு லைன் சைஸுக்கு இருக்கிற ஒரு பியூர் மெட்டலை நான் வந்து வச்சுப்பேன். ஓகேயா? சரி, த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ்ஸ் ஃப்ரம் த ஆனோட். சரியா? இங்கே பாருங்கள், பிக்டோரியலாக நான் சொல்லித்தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் ஆனோடு, இதுதான் கேத்தோட். சரியா? ஸோ இதுதான் எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷன். சரி, இப்போ என்ன ஆகும்? த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசால்வ்ஸ் ஃப்ரம் த ஆனோட். ஸோ ஆனோட்லேருந்து மெட்டல் வந்து வெளியே வந்தது. ஓகேயா? பாஸ் இன் டு த சொல்யூஷன். இதுதான் என்னது? எலக்ட்ரோலைட். ஓகேயா? ஸோ எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்குள்ளே இது பாஸ் ஆகிடுது. பாஸ் இன் டு த சொல்யூஷன் வைல் த சேம் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷன் வில் பி டெபாசிட்டட் அட் த கேத்தோட். என்ன ஆகுது? இப்போது ஆனோட்லேருந்து ஒரு 5 moles ஆஃப் இல்லைனா ஒரு 5 அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது? சொல்யூஷனுக்குள்ளே ஜம்ப் பண்ணுது. அப்படின்னா அதே அளவு 5 அயான்ஸ் வந்து என்ன ஆகும்? சொல்யூஷன்ஸ்லேருந்து கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகும். சரியா? என்ன ஆகும்? எவ்வளோ மெட்டல் அயான்ஸ் ஆனோட்லேருந்து சொல்யூஷனில் போய் ஜம்ப் ஆகுதோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் என்ன பண்ணும்? கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகும். சரியா? சரி, பாருங்க. டியூரிங் எலக்ட்ரோலிசிஸ், வெயிட் பாருங்கள். During electrolysis, the less electropositive impurities in the anode settle down as anode mud. வெயிட் பண்ணுங்க. சரியா? லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டீரியல், அதாவது எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் வந்து கம்மியாக இருக்க மெட்டீரியல்லாம் என்ன ஆகுது? அந்த மாதிரி இருக்க இம்பியூரிட்டிஸ்லாம் ஆனோட் மட்டு
அப்படின்னா அந்த கீழே போய் இப்படி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதை இப்படி வெளியே எடுத்துருவாங்க. சரியா? ஸோ ஆனோட் மட்டும் வெளியே எடுத்துருவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர். சரிங்களா? ஸோ கேத்தோடில் பியூர் சில்வர் எடுத்திருக்கோம், ஆனோடில் இம்பியூர் சில்வர் ராட்ஸ் வந்து எடுத்திருக்கோம்டா. சரியா? எலக்ட்ரோலைட் என்னது? அசிடிஃபைடு அக்யூவஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஓகேயா? என்ன எடுக்கிறோம்? அசிடிஃபைடு அக்யூவஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். சரியா? கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் 2 எலக்ட்ரோட்லேயும். த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் வில் டேக் பிளேஸ். ஸோ ஆனோட்னா என்னதுடா? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்லாம் லூஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ லூஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும் இல்லையா? அப்போனா ஏஜி வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்து ஏஜி ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி ரியாக்ஷன் ஆஃப் கேத்தோடில் என்ன நடக்குது? இந்த ஏஜி ப்ளஸ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை வாங்கி சில்வராக மாறி. எப்படி இதெல்லாம் நடக்குது? எப்படி சில்வர் லூஸ் பண்ணுது? ஏன் திருப்பி அதே எலக்ட்ரானை வாங்குது? அப்படிங்கிற கதையை வந்து இப்போ பார்க்கலாம். டியூரிங் எலக்ட்ராலிசிஸ் அட் த ஆனோட் தி சில்வர் ஆட்டம்ஸ் லூஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் என்டர் த சொல்யூஷன். என்ன ஆகுது? இதுதான் ஆனோட், இதுதான் கேத்தோட்னா ஆனோட்லேருந்து அது வெளியே வரணும் இல்லையா? அப்போ ஒரு எலக்ட்ரானை அது விட்டுட்டு வெளியே வருது. சரியா? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிவிட்டு என்ன சில்வர் வந்து சொல்யூஷனுக்குள்ளே வருது. ஓகேவா? and enter the solution. The positively charged silver cations migrate towards the cathode. ஸோ ஒரு எலக்ட்ரான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? ஏஜி ப்ளஸ். அந்த ஏஜி ப்ளஸ் என்ன பண்ணுது? ஸ்லோலி மைக்ரேட் டுவர்ட்ஸ் த கேத்தோட். இப்படியே கேத்தோட் கிட்டக்க போகுது and get discharged by gaining electrons and deposited on the cathode. ஸோ என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு என்ன பண்ணுது? கேத்தோடில் போய் செட்டில் ஆகிக்குது. சரியா? டெபாசிட் ஆகிடுது. சரியா? அவ்வளோதான்டா, ஈஸி தான்டா. ஓகேயா? ஈஸியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. கிவ் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்காம் டயக்ராம். ஸோ எலிங்காம் டயக்ராமோட லிமிட்டேஷன்ஸ் என்ன குறைகள்லாம் இருந்தது பார்க்கலாமா? எலிங்காம் டயக்ராம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பேஸ்ட் ஒன்லி ஆன் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். ஸோ அவங்க தெர்மோடைனமிக்லி இந்த ரியாக்ஷன் நடக்குமா, தெர்மோடைனமிக்லி இந்த ரியாக்ஷன் பாசிபிளா அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி. இதுவும் அதே தான். ஃபீசிபிலிட்டினா என்னது? பாசிபிலிட்டி. ஓகே, பாசிபிலிட்டி. ஸோ தெர்மோடைனமிக்லி இந்த ரியாக்ஷன் வந்து நடக்குமா அப்படின்னு செக் பண்ணாங்க. ஆனால் இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடாக முடியுமா, ஸ்லோவாக முடியுமா அப்படிங்கிறது எலிங்காம் டயக்ராம் வச்சு சொல்லவே முடியாது. இட் டஸ் நாட் கிவ் எனி ஐடியா அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் த அதர் ரியாக்ஷன்ஸ் தட் மைட் பி டேக்கன் பிளேஸ். அதாவது இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் ஒரு ரியாக்ஷனில் சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடையும் ஃபார்ம் பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடையும் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்படி 2 கார்பன் 2 ஆக்சிஜன் எடுத்தோன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஆனால் 2 moles ஆஃப் O2 எடுக்கப்போ என்னடா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ஸோ இதுதான். சரியா? ஸோ கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எது வேணால் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதர் ரியாக்ஷன் கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் இது பண்ணுமா? கிடையாது. இன்னொரு ரியாக்ஷன் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேறு ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை வந்து இவங்க சொல்லவே இல்லை. ஓகேயா? The interpretation of delta G is based on the assumption that the reactants are in equilibrium with the products. ஸோ அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா, அவர் வந்து இப்போது நம்ம நிறையா சம்மில் அஸ்யூம் தேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சம் போடுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து எப்போவுமே ரியாக்ஷனில் ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் ஈக்குலிபிரியமில் தான் இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி இந்த எலிங்காம் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக எல்லா ரியாக்ஷன்லையும் நீங்கள் இப்படி தான் எழுதுறீங்களா? இல்லை, சில ரியாக்ஷன்ஸ் இப்படி தான் எழுதுவீங்க. ஸோ எல்லா ரியாக்ஷன்லேயும் ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் ஈக்குலிபிரியமில் இருக்குமா? இல்லை. சரியா? சரி, அதனால் இதுவுமே ஒரு குறை தான். சரியா? 3 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னடா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பற்றி சொல்ல. நெக்ஸ்ட் என்னடா, பாசிபிலிட்டி ஆஃப் த அதர் ரியாக்ஷன் தட் மைட் பி டேக்கிங் பிளேஸு. தேர்ட் பாயிண்ட் வந்து எல்லா ரியாக்ஷனும் ஈக்குலிபிரியம் நினச்சோம். ஓகேயா? வாவ், லாஸ்ட் கொஷனுக்கு வந்துட்டோம்டா. சூப்பர். ஆனால் இதுவே ஒரு 5 மார்க், கொஞ்சம் லெங்க்தியான கொஷின். சரியா? ஓகேடா, இதில் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் பற்றி படிக்க போகிறோம். சரியா? சரி பாருங்க.
Similar to thermodynamic principles, electrochemical principles also find applications in metallurgical process. அதாவது மெட்டலர்ஜியில், அதாவது ஓரை வந்து மெட்டலாக மாற்றுற ப்ராசஸில் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸுமே யூஸ் ஆகுது. சரியா? எப்படி யூஸ் ஆகுது? தி ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மெட்டல்ஸ் சச் ஆஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம் பை கார்பன் இஸ் தெர்மோடைனமிக்லி நாட் ஃபீஸிபிள். அதாவது இந்த ரொம்ப ஆக்டிவ் மெட்டல்ஸ், ஈஸியாக ரியாக்ட் ஆகிற மெட்டல்ஸ், என்ன சோடியம் பொட்டாசியம், இவங்களாம் வந்துட்டு கார்பனால் கட்டுப்படுத்தவே முடியாது, கார்பனால் ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் வேறு ஏதாவது ஒருத்தர் வந்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு மெத்தட் தான் என்னது? thermodynamic principle. Such metals are extracted from their ores using electrochemical methods. சரியா? electrochemical methods யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். ஓகே, இன் திஸ் டெக்னிக் த metal salts are first taken in fused form. ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டல் எதில் எடுத்துக்கணும்? ஃபியூஸ்டு ஃபார்மில் எடுத்துக்கணும். அதாவது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில். ஓகேயா? ஃபியூஸ்டு ஃபார்ம் ஆர் இன் சொல்யூஷன் ஃபார்ம், இல்லைனா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. The metal of interest, the metal ion present can be reduced by treating with some reducing agent or by electrolysis. ஸோ என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ராலிசிஸ் பண்ணணும், இல்லைனா சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டோட சேர்த்து ஆட் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், ஜிப்ஸ் ஃப்ரீ இது வரைக்கும் ஒரு பேராகிராஃபில் என்ன பார்த்தோம்? ஆக்டிவ் மெட்டல்ஸ், அதாவது சோடியம் பொட்டாசியம்லாம் ஒரு ஆக்டிவ் மெட்டல். ஸோ அதுக்கெலாம் நம்மளால் கார்பன் வச்சு ரெடியூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கெலாம் என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மெட்டல் சால்ட்டை ஃபியூஸ்ட் ஃபார்ம் இல்லைனா சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கணும். ஸோ இதை ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணணும், இல்லைனா எலக்ட்ராலிசிஸ் பண்ணணும். சரி பாருங்கள், Gibbs free energy for the electrolysis process is given by the following expression. Okay, delta G is equal to minus n F E naught. இதில் delta G தான் என்னது? Gibbs free energy, standard Gibbs free energy. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ரிடக்ஷன். அதாவது இப்போது சில என்ன சொல்லிட்டோம்? ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த மெட்டலை நம்ம கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அப்போது ரிடக்ஷன் பண்ணும் போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த என். எஃப்ங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃபாரடே கான்ஸ்டன்ட். இ நாட் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல். சரியா? பாருங்கள், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேர் என் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் involved in the reduction process, F is the Faraday and E is the electrode potential of redox couple. சரியா? என்ன F என்ன E என்னன்னு சொல்லியாச்சு. இப்போது பாரு, டெல்டா ஜி மைனஸ் என் எஃப்இஆர் இருக்கு. சரியா? இப்போது இதில் இ நாட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னடா ஆகும்? இது மொத்தமும் நெகட்டிவ் ஆயிடும். அப்போ டெல்டா ஜி என்னது? நெகட்டிவாக இருக்கும். இ ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். நான் எக்ஸ்டர்னலாக எந்த ஒர்க்கும் கொடுக்க வேணாம், அப்போ ஸ்பான்டேனியஸாக நடந்துடும். ஆனால் and hence redox reaction is planned in such a way that the EMF of the net redox reaction is positive. So delta G நெகட்டிவாக இருந்தான்றா ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ ஸ்பான்டேனியஸாகவே ஆகிறதுக்காக இஎம்எஃப்பை பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இந்த இஎம்எஃப்பை பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணால் டெல்டா ஜி நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் ஈயை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த இ பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக இஎம்எஃப் அதுக்கேற்றாப்பில் என்ன பண்ணுறாங்க? சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. when a more reactive metal is added to the solution containing relatively less reactive metal ions. ஓகே, லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான்ஸோட ரியாக்ட் பண்ணுறாங்க மோர் ரியாக்டிவ் மெட்டல். இங்கே Cu ப்ளஸ் 2Ag ப்ளஸ். அப்போ காப்பர் தான் என்னது? மோர் ரியாக்டிவ் மெட்டல். அயன் இல்லைடா, சில்வர் தான் என்னது? லெஸ் ரியாக்டிவ் மெட்டல். ஸோ இது ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகிடும்? மோர் ரியாக்டிவ் மெட்டல் கோ இன் டு த சொல்யூஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படின்னா ஒன்றுடா, சார்ஜை இவனுக்கு போட்டு 2 × 1 +, 2 × +1 2வா? அப்போ 2 சார்ஜு காப்பர் கொடுத்து 2Ag வந்துடுச்சு. இப்போது காப்பர் ஜிங்க், இதில் ஜிங்க் தான் மோர், காப்பர் தான் லெஸ். அப்போ இதோட இது ரியாக்ட் ஆகும்போது இந்த சார்ஜ் அப்படியே இவனுக்கு ஓகேயா? அவ்வளோதான்டா, முடிஞ்சு. ஓகேயா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன், புக் இன்சைட் கொஷினை நான் டிஸ்கஸ் பண்ணலாம்டா.
தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் திருப்பி திருப்பி வரும். அண்ட் யூ கேன் லேர்ன் விதவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.